ஹலோ ஆல், நான் ஹரிஷ்குமார். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப ஹைப்பில் வந்து இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, துபாயிலேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் இப்போ உலகத்தில் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கிறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துபாயில் நடந்த 24 ஹவர்ஸ் கார் ரேசிங் பற்றி தான். நமக்கு இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு யாருக்குமே இந்த கார் ரேஸை பற்றி தான் தெரியாது. ஒரு சில பேர் தான் ஒரு சில பசங்க தான் இந்த கார் ரேஸு பைக் ரேஸ் மேலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. நம்ம ஊர்ல இப்பயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைப்ல வந்து கொண்டாடப்படுற ஒரே ஒரு கேம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் தான். மிச்சபடி செஸ், கேரம் போர்டு, ஹாக்கி, அப்புறம் ஃபுட்பால் எதுவுமே நம்ம ஊர்ல அவ்வளோ கொண்டாடப்படாது. ஏன்னா நம்ம ஊர்ல தெருக்கு தெரு பசங்க எல்லாருமே விளையாடுறது, பொழுதுபோக்கு விளையாடுறது சும்மா ஒரு ஒரு தேங்காய் மட்டையும் அதை தேங்காயில இருக்கிற அந்த இளநீ சின்ன கூடு இதை வச்சுதான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க இப்ப வரைக்குமே. ஏன்னா ரொம்ப ஹைப்ல இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து கிரிக்கெட் தான். இந்தியாவில் மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் தான் இருக்கு. அதனால கார் ரேசிங் பைக் ரேசிங் பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. F1 F2 எனக்கே தெரியாது. எனக்கே இப்போ இந்த அஜித் குமார் அவர் நம்ம தலை வந்து ஓட்டிட்டு வந்து இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை பத்தி ஒரு வீடியோ ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி போடலாமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் நான் ஒன்னொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓ, ரேசிங்ல இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இன்னும் இந்த ரேசிங்கை பத்தி முழுசா தெரியல. சரி, இவங்கெல்லாம் சொல்றத வச்சு நானா ஒரு சில இதை யோசிச்சு பார்த்தேன். ஓ, இப்படிலாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ மேக் பண்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ரேஸ் நடந்தது இப்போ துபாயில நடந்ததுல வந்து நம்ம தலை அஜித் குமார் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. அது வந்து 2 நாள் நடந்திருக்கு. ரேஸ் பாத்தீங்கன்னா 2 நாள் நடந்திருக்கு. 992 போர்ஷே அப்படின்ற ஒரு கார், அதுதான் அந்த காரோட பேரு, அவங்க ஓட்டின அந்த காரோட பேரு. டீம்ல மொத்தம் டீமோட பேர் பாத்தீங்கன்னா அஜித் குமார் ரேசிங், இதான் டீமோட பேரே வச்சிருக்காரு அவர் நம்ம தலை அஜித். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்க கார் வகையில ரேசிங்ல பாத்தீங்கன்னா இது என்ன முதல்ல ரேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ரேஸை பத்தி நமக்கு F1 இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலை அஜித்தை பத்தி கொஞ்சம் பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி போட்டு நம்ம தெரிஞ்சுட்டு வந்துடலாம். எப்போ வந்து இந்த கார் ரேஸ் பத்தி அவர் வந்தார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நான் 2003ன்னு நினைக்கிறேன். ஆமா, 2003ல வந்து முத நம்ம தலை அஜித் வந்து கார் ரேஸுக்கு வராரு. அவர் ரொம்ப வருஷமா கார் தான் ஓட்டிட்டு இருந்தாரு. அவர் பைக்கும் ஓட்டியிருக்காரு, கார் ரேசிங்கும் ஓட்டியிருக்காரு. அப்பதான் கார் ரேசிங் அந்த ரேசிங் உள்ள அவர் வராரு. ரேஸ்ல வந்து வந்து அவரு பார்ட்டிசிபேட் பண்ணது இந்த F1ன்றது. இப்ப நீங்க F1 F2ன்னு முதல்ல சொன்னீங்கடா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. F1ன்றது வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணி ரொம்ப பெருசா ஒன்று நடக்கிற ஒரு பெரிய ரேஸ் தான் F1. அது வந்து இன்டர்நேஷனல் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. F1ன்றது ரொம்ப பெரிய ரேஸு. F2ன்றது வந்து ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, பெருசுன்னு சொல்ல முடியாது. F1 கம்பேர் பண்ணும்போது F2ன்றது வந்து கொஞ்சம் பெருசு தான், ஈக்குவல் தான். ஆனா என்ன, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் காப்பிக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரிஜினலும் இல்லை, ஃபர்ஸ்ட் காப்பியும் இல்லை. இப்போ ஒரு ஃபோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஐஃபோன்லாம் இப்போ நீங்கள் ஐஃபோன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐஃபோனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காப்பியும் ஒன்று இருக்கும், நம்ம ஒரிஜினலாக வாங்குறதும் இருக்கும், ஃபர்ஸ்ட் காப்பின்னு ஒன்று இருக்கும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க என்னன்னு. அந்த மாதிரி தான் F2 ரேஸ் வச்சு இது பண்ணியிருந்தாங்க 2003ல. கரெக்டா, ஆமா, 2003ல வந்து நம்ம தலை அஜித் குமார் வந்து F2ல வந்து முதல்ல ரேஸ் பண்றாரு. ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல ரேசிங் வராரு. சாரி, 2003ல F2ல ரேஸ் பண்ணல, சாரி நான் தப்பா சொல்றேன். 2003ல ரேஸ்க்கு வராரு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம், ஒரு 6 வருஷம் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருந்தாரு. திருப்பி 2010ல என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் F2ல ரேஸ்ல கலந்துக்கிறாரு. F2 ரேஸ்ல கலந்து அப்பயும் பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா அந்த சாம்பியன்ஷிப்போ இல்லை இப்ப வாங்கின மாதிரி அவார்டோ ஒரு ஹைப்போ எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு சினிஃபீல்டு உள்ள வந்துட்டாரு. நம்ம சினிமா உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் கேப் வந்துருச்சு. நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம், 2010 தான் அவர் லாஸ்டா F2 ஓட்டுனது. F2 ரேஸ்ல ஓட்டிட்டு எதுவுமே இல்லைன்றதுக்கு அப்புறம் திருப்பி அவர், ஏன்னா ரொம்ப ஹைப்ல இருந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன் அது. ரொம்ப ஹைப்ல சினிஃபீல்ட ரொம்ப ஹைப்பான ஒரு ஹீரோல ஒரு ஒரு லெவலுக்கு வந்துட்டார் அவர் அந்த அந்த 2010க்கு அப்புறம்லாம். அதனாலயே அவர் வந்து ரேஸை விட்டாரு. ரேஸை விடலை, கொஞ்சம் அதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தாச்சு சினிஃபீல்டுக்கு. தொழிலை பார்க்க வந்துட்டார் இந்த பக்கம். சினிஃபீல்டில் வந்து ரொம்ப இது பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஆகும். 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம தலை அஜித் குமார் வந்து துபாயில் நடந்த 24 ஹவர்ஸ் ரேஸில் வந்து கலந்துட்டு இருந்திருக்காரு. கலந்துட்டு டீம் பார்த்தீங்கன்னா 26th பிளேஸ் வந்திருக்கு. அது ஏதோ ஓடிஎம்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீமில் வந்து 26th பிளேஸ் வந்திருக்காங்க. இந்த இது ஓட்டியிருப்பாங்க தெரியுமா,
அதாவது இத்தனை ரவுண்ட் அடிக்கணும். அதாவது 24 ஹவர்ஸ் ரேஸ்னா ஒன்றும் இல்லைங்க. அந்த இருக்கிற அந்த மொத்த இதையும் மொத்த ஒரு ரவுண்டு ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்க்கிள் கூட வேணாம். நம்ம அந்த ரேஸ் போறாங்களா, அந்த ரேஸை வந்து 24 ஹவர்ஸ் எந்த டீம் வந்து 24 ஹவர்ஸ்ல ஜாஸ்தி ரவுண்டு ஓட்டுறாங்க அப்படின்றது தான் கேமே. அதுதான் ரேஸே, வேற எதுவும் கிடையாது. அந்த இதுக்குள்ள எவ்வளோ தூரம் ரொம்ப நேரம் ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமார் ரேசிங் அப்படின்ற ஒரு டீம் வந்து 26th பிளேஸ் வந்திருக்கு. அந்த ஓட்டுனதுல வந்து அந்த ரவுண்ட் அடிச்சதுல வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து ஜாஸ்தியா ரவுண்ட் அடிச்சது, ஜாஸ்தி அந்த இதுக்குள்ள ஓட்டுன ரேஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா அஜித் குமார் அதுல 3rd பிளேஸ் வந்திருக்காரு. 3rd பிளேஸ்ல வந்தோடனே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவருக்கு அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா இப்ப நடுவுல வந்து ஒரு கார் ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அந்த இதுக்குள்ளதான், ரேஸ் இது பண்றதுக்குள்ளதான், அந்த ரோடுக்குள்ளதான். அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது. இவ்வளவு நேரம் ஞாபகம் இருந்தது எனக்கு, அந்த இதோட பேர் வரமாட்டேங்குது. அதுல வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த போர்ஷே கார்ல தான் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அவர் வரும்போது சும்மா நார்மல் ரேஸ் ஓட்டும் போது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகி நடுவுல வந்து ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஆயிடுச்சு. நிறைய ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இது ப்ரெஷர்ல இருந்தாங்க, ஏதாவது ஆயிடுச்சோ என்ன ஆச்சோன்னு. அப்பயும் நம்ம தலை அஜித் குமார் கிவ் அப் பண்ணாம, நெவர் எவர் கிவ் அப்ன்ற மாதிரி, நான் என்னால முடியும் அப்படின்ற மாதிரி அவர் திருப்பி வந்து ரேஸ்ல இதாகி இப்ப அடுத்து அவர் இன்னொரு ரேஸ் பண்ண போறாரு. அடுத்த ரேஸுக்கு பண்ண போறாரு. அதை பத்தி நம்ம நாளைக்கு பேசுவோம். அதை பத்தி ஒரு சில ரூமர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏதோ கசிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கு வெளியில, நான் பார்த்தேன். அதை பத்தி நான் நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுறேன் என்னன்னு. அந்த மாதிரி இவர் வந்து அந்த பிரேக் ஃபெயிலியர் ஆகி கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. நீங்க அந்த வீடியோ நான் பார்த்தேன், ரொம்ப இதுவா இருந்தது. ஆக்சுவலி நம்ம ரேஸ் பண்றோம்னா பிசிக்கலா நம்ம வந்து சேலஞ்சரா இருக்கணும். பிசிக்கல் சேலஞ்சர்னா அப்படி சொல்ல வரல, நான் பிசிக்கலா நம்ம ஃபிட்டா இருக்கோமா அப்படின்றதுனாலதான். இப்போ ரெஸ்லிங் உள்ளலாம் இப்போ ரெஸ்லிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள வரும்போதே எல்லாம் செக்அப்லாம் பண்ணிட்டு தான் வருவாங்க. பாக்ஸிங்லேயும் அப்படிதான், கிரிக்கெட்லேயும் அப்படிதான். அதே மாதிரி தான் கார் ரேசிங், இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து கார் ரேசிங்ல வந்து அவ்வளோ, ஏன்னா அவர் முதல்ல ஆக்சிடென்ட் ஆன உடனே அவருக்கு பிசிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டாங்க. டெஸ்ட் எடுத்த உடனே அவர் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி இறங்கினதுக்கு அப்புறம் தான் நிறைய ஃபேன்ஸ் வந்து நிம்மதியா இருந்தாங்க இங்க. அதனால இவருக்கு வந்து பெஸ்ட் ஸ்பிரிட் கார் ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு, கார் ரேசிங் ஸ்பிரிட் ஆஃப் தி கார் ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு ஸ்பிரிட் வச்சு டீம் இத்தனை தூரத்துக்கு கொண்டு வந்து 3வது இடத்துக்கு வந்து அவார்டு வாங்கியிருக்காரு அவரு. ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க அவருக்கு. அவர் பாத்தீங்கன்னா இந்த இந்தியா பிளாக் எல்லாம் எடுத்துட்டு வெளில வராரு. அவரோட இதுக்கு எல்லா வெற்றிக்கும் பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம தலை அஜித் குமார் பின்னாடி நம்ம ஷாலினி மேடம் இருந்திருக்காங்க. அவங்கள பத்தியும் அவர் தனியா பேசியிருக்காரு. அது மாதிரி இம்ரான் ஒருத்தர் வந்து நான் பார்த்திருந்தேன் வீடியோல, அவர் வந்து யாராவது ஒருத்தர் இந்த இந்தியா பிளாகை கொண்டு வந்து இங்க வச்சிட மாட்டாங்களா, நான் அதை ஒரு வாட்டியாவது என் கண்ணால பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். கடைசியில அது இந்த மனுஷனால மட்டும்தான் முடிஞ்சது. ஏன்னா நீங்க ரேசிங்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் யாருமே அதுல கிடையாது, எல்லாமே ஃபாரினர்ஸ் தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கார் ரேசிங்லேயே ரொம்ப முன்னணியில இருக்கிறது ஜெர்மனி தான். ஏன்னா ஜெர்மனில இருக்கிறவங்க தான் வருஷா வருஷம் இந்த மாதிரி ஏதாவது ரேஸ் நடக்குது அப்படின்னா எந்த ரேஸா இருந்தாலும் அவங்க தான் முதல்ல அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெர்மனி நீங்க வந்து நான் பார்த்தேன் பர்சனலா, நீங்களும் வேணா சர்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா ஜெர்மனி தான் இருக்கு கார் ரேஸ்லயே ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா மேபி வேற யாராவது வேணா இருக்கலாம். ஏன்னா ஜெர்மனிக்காரங்க தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ரேஸ்லயே, கார் ரேஸ்லயும் சரி பைக் ரேஸ்லயும் சரி. பைக் ரேஸ்ல யார் இருக்கான்னு எனக்கு தெரியாது. கார் நான் மோஸ்ட்லி ரேசிங் பார்க்க மாட்டேன். எல்லாரும் நான் சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் தெரிஞ்சது கிரிக்கெட் தான். நானும் கிரிக்கெட் தான் விளையாடிட்டே இருந்திருக்கேன். அதனால கார் ரேசிங் பத்தி தெரியாது. இப்ப இந்த தலை அஜித் குமார் ஓட்டுனதை வச்சுதான் நான் இப்ப இந்த இவ்வளவு டீடைல்ஸ் எனக்கு தெரியுது. நீங்க தலை ஃபேனா இருந்தீங்கன்னா மறக்காம அரிஷ்குமார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தலை ஃபேனா இருந்தீங்கன்னா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் விஜய் ஃபேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு அஜித் குமார் பிடிக்கும், எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த டைம் பீரியடுக்கு நடுவுல சினி ஃபீல்ட்ல இங்க நம்ம படத்துலயும் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருந்தாரு, ஒரு ஹைப்பை கொடுத்துட்டு இருந்தாரு. அவரோட பேஷனான அந்த கார் ரேசிங்லயும் போயிட்டு இருந்தாரு. ஒரு மனுஷன் இவ்வளவு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம விஜய் நான் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு, சினி ஃபீல்ட்ல இருந்து அப்படியே வெளில வந்து நான் இனிமேல் படம் நடிக்கல, நான் அரசியலுக்கு போய் மக்களுக்கு சேவை செய்ய போறேன்னு போயாச்சு அவரு. ஆக்சுவலா நடுவில் ஒரு ரூமர் எல்லாம் பரவிட்டு இருந்தது. அது இப்போ வரைக்கும் ரூமரா உண்மையான்னு தெரியல. நம்ம தலை அஜித் குமார் வந்தும் நான் சினி ஃபீல்ட்ல இருந்து விலக போறேன், நான் ஃபுல்லா ரேசிங்கு போக போறேன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க.
அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. நம்ம தலை அஜித் குமாராவது இருக்கணும், யாராவது ஒருத்தர் ஹைப்ல இருக்கணும்ல எப்பயுமே. அதனால இவர் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் பர்சனலா. அஜித் சார் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன், தலை அஜித். அதனால நீங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ரேசிங் பத்தி முழுசா தெரியாம யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. தலை ஃபேனா இருந்தீங்கன்னா, நம்ம தலை அஜித் குமார் ஃபேனா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய், லவ் யூ ஆல். சேஸ்.